வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் ஒரே ஒரு கையெழுத்தால் அதிமுகவின் தலைமை கைமாறப் போவதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அலுவலகத்திற்கு சென்று நிர்வாக பொறுப்பை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பார்வையிடலாம் என்ற உத்தரவு நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு வரக்கூடிய நன்கொடைகள் ஏதேனும் களவு செய்யப்பட்டுள்ளதா, அதை மறைமுகமாக எடப்பாடியோ அல்லது எடப்பாடியின் ஆதரவாளர்களோ மறைத்திருக்கிறார்களா என்பதை பார்வையிடும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே பன்னீர்செல்வம் அவர்களது கண்காணிப்பில்தான் இருக்கும். ஆட்சியும் அதிகாரமும் பன்னீர்செல்வம் அவர்களது கையில் விரைவில் வந்து சேரும். அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான பல கட்ட போராட்டத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தி வருகிறார். அதில் முதல் படியாக இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் சென்று அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளை கவனித்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் உடனடியான நடவடிக்கை எடுக்குமாறும் தற்பொழுது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதற்கும் அவருக்கு முழு அதிகாரங்கள் நீதிமன்றம் கொடுத்திருப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முதல் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். கையெழுத்து மூலமாக இன்று மாலை தெரிய வரும் எடப்பாடி அவர்கள் செய்த ஊழலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தையும் இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்தையுமே வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஒற்றை கையெழுத்தால் எடப்பாடியின் தலையெழுத்தே மாறப்போவதாக இதன் மூலமாக தெரிய வருகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து மீட்டெடுக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு எடப்பாடி என்ற பச்சை துரோகியால் தற்பொழுது ஆட்சியே அதிகாரத்தையும் பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடி என்ற துரோகிதான் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக கூலிப்படைகளை எடப்பாடி தயார் செய்திருப்பதாகவும், ஆனால் அதனை முறியடிக்கும் விதமாக ஓபிஎஸ் காவல்துறை உதவியுடன் இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிட வரப்போகிறார்.